ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா உமன்ஸ்க்கும் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ்க்கும் நடக்கிற செகண்ட் T20 மேட்ச் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட் அண்ட் 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் மேட்ச் பொறுத்தவரையும் டுடே 7 மணிக்கு, ஸோ இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ½ அன் ஹவரில் கிராண்ட் லீக் டெமோ டீம் அண்ட் ஸ்மால் லீக் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த நம்ம எந்த ப்ரைம் ஒன்றும் பண்ணல, டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீ அவைலபிள் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஸ்போர்டஸ் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸ்போர்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா GST அண்ட் TDS பிடிக்கிறதில்ல. அண்ட் இதில் பொறுத்தவரையும் பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயே மானிட்டர் 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயர் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ் கிரீன் அவங்க நீங்கள் பிக் பண்ணியிருக்காங்க உங்கள் ஆப்பனண்ட் அப்படின்னா நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட்டை நீங்கள் பிக் பண்ணி இதில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ டீம் மேக் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் T20 மேட்ச் இந்தியா உமன்ஸ்க்கும் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ்க்கும் நடக்கிற செகண்ட் T20 மேட்ச் டிசம்பர் 17 இந்த மேட்ச் நடக்குது. ஈவினிங் 7 PM தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் DY பாட்டில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அண்ட் நாவி மும்பையில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் T20 மேட்சஸ். ஸோ நாவியோட மும்பையோட ஃபேஸஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் பொறுத்தவரையும் 17 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 85 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 51 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 34 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பாலர் எடுத்திருக்காங்க. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 80 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வெறும் 5 விக்கெட் தான் இந்த விண்டோவில் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 91 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 51 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 40 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அந்த வெனியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த மேட்சஸில் 4 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர் தான் எடுத்திருக்காங்க. 6 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வெனியை பொறுத்தவரையும். அண்ட் 2 டீமுக்கான ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 22 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்தியா உமன்ஸ் 14 மேட்சும், வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் 8 மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட் பேட்டில் பொறுத்தவரையும் இந்தியா உமன்ஸ் தான் அதிகப்படியான வெற்றிகளை பெற்றிருக்காங்க. 2 டீமுக்கான ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன் பார்த்துருவோம். இந்தியா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்துருவோம். ஸ்மிருதி மந்தனா, உமா சேத்ரி 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜெனிமா ரோட்ரிக்ஸ் 1 டவுன் பேட்ஸ்மேன் அண்ட் ஹர்மன்ப்ரீத் கவுர் கேப்டன் பண்ணுறாங்க. ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பிங் அண்ட் தீப்தி சர்மா, சஞ்சீவி சஞ்சனா, ராதா யாதவ், சைமா தாக்கூர், ரேணுகா சிங் தாக்கூர், அதே மாதிரி டை சிந்து. இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன்றில் இருக்குது. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி மேத்யூஸ் அண்ட் Q ஜோசப் 2 பேரும் பார்த்திங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் கேம்பல் விக்கெட் கீப்பிங் சொல்லுறாங்க. டியோந்தர் டார்டின், ஜிச் ஹென்ரி, அலைன், கஜாம்பி, ஃபெக்சர், ஜேம்ஸ் அண்ட் சொயினா கார்னல், கிறிஸ்டமா ரமாமர்கியா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன்லாம் இருக்குது. ஸோ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன் பார்த்துருவோம். பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்டு பார்த்துருவோம். ஸ்மிருதி மந்தனா பொறுத்தவரையும் ஹெட் ரெக்கார்டில் 13 மேட்ச் ப்ளே பண்ணி 29 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. 297 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்மிருதி மந்தனா பொறுத்தவரையும். இது செகண்ட் பேட் பண்ணுறப்ப ஆவரேஜ் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. வெனுவில் பொறுத்தவரை 9 மேட்ச் ப்ளே பண்ணி 299 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் இவங்க ஒரு பெரிய ஸ்கோர் ஆடிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்கோர் எதுவும் ஆடலை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா பொறுத்தவரையும் மிஸ் பண்ணவே முடியாது. கிராண்ட் லீக் இருக்கட்டும், ஸ்மால் லீக் இருக்கட்டும், அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் 54, 105 அப்படிங்கிறது உங்களோட ரீசன்ட் ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸாக இருக்குங்க. அண்ட் உமா சேத்ரி பொறுத்தவரையும்
ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 24 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். இவங்க கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 24 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ போன மேட்ச் தான் அந்த 24 ரன்னுமே அடிச்சிருக்காங்க. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் பெருசாக இவங்ககிட்ட இல்லை. ஸ்மால் லீக்கில் இவங்கள நீங்கள் தவிர்த்துறதுலாம். பட் ஜிஎல்லில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் இவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெனிமா ரோட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 212 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 53 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ். T20 பொறுத்தவரையும் 53 அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆவரேஜாக இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டாக. அதே மாதிரி வெனுவில் பார்த்தீங்கன்னா 11 மேட்ச்க்கு 189 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அந்த அவங்ககிட்ட இருந்து அந்த அதிக ஸ்கோர்கள் வந்திருக்கு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜெனிமா ரோட்ரிக்ஸ்லேருந்து லாஸ்ட் டைம் அந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா 73, 16, 43, 23 அப்படிங்கிறது அவங்களோட ஆவரேஜில் ரன்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஃபார்ம்லேயும் இருக்காங்கன்னு சொன்னோம். ஜெனிமா ரோட்ரிக்ஸ் மஸ்ட் பிக். ஏன்னா ஒன் டவுனே வந்ததுனால கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து ஒரு 30+ ரன்ஸாஸ் இந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹர்மன்ப்ரீத் கவுர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 21 மேட்ச் ப்ளே பண்ணி 47 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 516 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேசிங்கில் ஹர்மன்ப்ரீத் கவுர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக. அதே மாதிரி வெனுவில் பொறுத்தவரையும் 12 மேட்ச்க்கு 204 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ வெனுவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் அடிச்சிருக்காங்க. பட் ஹெட் டு ஹெட்டில் செகண்டாக பேட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ போன மேட்ச்சில் பெருசாக அவங்க எதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் நிறைய பேர் அவங்கள ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே ஸ்மித்தி மந்தனா, ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ரிச்சா கோஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் போவாங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஷியலாக நீங்கள் கவுரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வைஸ் கேப்டன்ஸ்லாம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து பெருசாக எந்த ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் கடைசியாக ஒரு 5 இன்னிங்ஸில் 2 இன்னிங்ஸ் மட்டும்தான் 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் 30+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஹர்மன்ப்ரீத் கவுர் பொறுத்தவரையும். அதே மாதிரி ரிச்சா கோஸ் 2 மேட்சஸ்க்கு 64 ரன் அடிச்சிருக்காங்க ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும். செகண்ட் இன்னிங்ஸில் 44 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 20 ரன் அடிச்சிருக்காங்க. வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா 9 மேட்சஸ்க்கு 236 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்லா பேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோராக அமையுது. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் கடைசியாக ஒரு 5 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே மேட்ச் மட்டும்தான் 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மீதி 4 மேட்சஸுமே ஒரு கம்மியான ரனில் விக்கெட்டை இழந்திருக்காங்க. பட் ரிச்சா கோஸ் பொறுத்தவரையும் அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்தாலும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 பால் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 20 ஒரு 25 ரன் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பவுண்டரிஸில் டீல் பண்ணக்கூடிய பிளேயர் அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்குது. சஜனா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் ரொம்பவே பூராக இருக்குது. டிஃப்ரென்ஷியல் பிக்காக ஸோ ஒன் சைட் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ அந்த இடத்துல சஜனாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின் பண்ணுற மாதிரி டீமில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு சஜனா சூட்டபுளான ஆப்ஷனாக இருப்பாங்க. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் பெருசாக அவங்ககிட்ட சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. தீப்தி சர்மா பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 19 விக்கெட் எடுத்திருக்காங்க அண்ட் 38 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ பேட்டிங்கில் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் பெருசாக அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் எதுவுமே தீப்தி சர்மாட்ட இல்லை. பவுலிங்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்சஸ்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறப்போ தீப்தி சர்மா வேல்யூபிள் பிக்காக இருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வெனுவில் பொறுத்தவரையும் 11 மேட்ச் ப்ளே பண்ணி 156 ரன் அடிச்சிருக்காங்க. 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது தீப்தி சர்மாட்ட. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அவங்களோட வேல்யூபிளான ரன்ஸாக இருக்குது. விக்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்க்கு 7 விக்கெட்டும் 6 இன்னிங்ஸில் 7 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் எடுத்திருக்காங்க. ஸோ வெனு ரெக்கார்ட் பொறுத்தவரை போத் இன்னிங்ஸில் நல்லாவே இருக்குது. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியில் நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துகிட்டு அப்படின்னா மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பொறுத்தவரை இவங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக ஒரு விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தீப்தி சர்மாவுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராதவ் யாதவ் 8 இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் பவுலிங் அப்படின்னா ராதவ் யாதவ் ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெனுவில் பொறுத்தவரையும் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அந்த 2 விக்கெட் வந்திருக்கு. ராதவ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே செகண்டாக பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் கடைசியாக நடந்த ஒரு 5 இன்னிங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா மேட்ச் ஒரு 2 மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எல்லாம் போயிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மேட்ச்சுக்கு ஒரு 2 ஒரு விக்கெட் அப்படிங்கிறத உங்களோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துட்ருக்காங்க ராதவ் யாதவ். சைமா தாக்கூர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. வெனுவில் எதுவும் ரெக்கார்ட்ஸ் இல்லை.
ரீஜன் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ இவங்களாம் ரொம்பவே பர்சன்டேஜில் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்குக்கு ஒரு டீம்லாச்சும் நீங்கள் ரிஸ்க்கான பிளேயர்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டீமில் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா. அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். பட் இருந்தாலும் விக்கெட் காலம் அவங்ககிட்ட பெருசாக எதுவும் இல்லை. வினோலையும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் பொறுத்தவரையும் ரொம்ப பூராக தான் இருக்குது. ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இது செகண்ட் பவுலிங் அப்படின்னா இவங்களை ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டாய்ஸர் சந்து பொறுத்தவரையும் ஹெட் ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதையும் ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அந்த 3 விக்கெட்டும் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணோம் அப்படின்னா இவரை ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெனுவில் பொறுத்தவரையும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு மேட்ச்க்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காங்க 4 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 3 மேட்சஸ்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் கடைசி நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துகிட்டு அப்படின்னா ஒரு மேட்ச் மட்டும் 3 விக்கெட் ஆள் எடுத்திருக்காங்க. மற்றபடி மேட்சஸ் பெருசாக அவங்களுக்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல. இந்தியா பொறுத்தவரை ஸ்டார்டிங் ஓவர் பார்த்திங்க அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூர், தீப்தி சர்மா அண்ட் டாய்ஸர் சந்து அண்ட் சைமா தாக்கூர் இவங்க தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெத் ஓவர் பொறுத்தவரை சைமா தாக்கூர், ரேணுகா சிங் தாக்கூர் அண்ட் தென் தீப்தி சர்மா இவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த டெத் ஓவரும் அந்த ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க இந்தியா பொறுத்தவரையும். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸோட ஒரு ஸ்டாட்ஸ் வைஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆலி மேத்யூஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ரொம்ப பூராக ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. 14 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 18 ஆவரேஜ் தான் வச்சுருக்காங்க. 231 ரன்ஸாக அடிச்சிருக்காங்க. 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் பேட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பூரான ஒரு ஆவரேஜ் இருக்காங்க. வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். ஆனால் இவங்ககிட்ட இருந்து ஒரு பூரான ரெக்கார்ட் தான் இருக்குது ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் பொறுத்தவரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 7 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. பவுலிங்கில் பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்குது. பட் பேட்டிங்கில் கொஞ்சம் ஹெட் டு ஹெட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. வெனுவில் பொறுத்தவரைக்கும் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. 170 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ வெனு ரெக்கார்ட் பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி பவுலிங்கில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 3 மேட்சஸ்க்கு 3 விக்கெட்டும், 4 மேட்சஸ்க்கு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் பவுலிங் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நல்லாயிருக்கு. பேட்டிங்கில் ஒரு பெருசாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அண்ட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூபிளான பிளேயர். ஸோ பேட்டிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பாங்க. அதே மாதிரி பவுலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா கியூ ஜோசப் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 49 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 49 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் வெனு ரெக்கார்ட் பொறுத்தவரையும் ஒரு மேட்சஸ்க்கு 49 ரன் அது செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் கடைசி நடந்த ஒரு 2 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா 49 ரன் அண்ட் பார்த்திங்கன்னா 52 ரன் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. சம்டைம் ஒன்றா ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸும் கியூ ஜோசப் கிட்டே இருக்குது. அண்ட் கேம்பால் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 20 மேட்ச் ப்ளே பண்ணி 16 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. அண்ட் 221 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் கொஞ்சம் அவைலபிளான ஸ்கோராக ஆடிருக்காங்க கேம்பால் பொறுத்தவரைக்கும். வெனுவில் பெருசாக எதுவும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச் நீங்கள் எடுத்திங்கன்னா பாருங்க ரொம்பவே பூராக இருக்குது. ஸோ ஒரு 30+ கூட அவங்க டச் பண்ணல. வெறும் ஏர்லியாக விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பூராக இருக்குது. பட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கனால அவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டியாண்ட்ரோ டாட்டின் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 15 மேட்ச் ப்ளே பண்ணி 25 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. 321 ரன்னும் அண்ட் 10 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ டியாண்ட்ரோ டாட்டின் அண்ட் ஹைலி மேத்யூஸ் தான் அவங்க டீமோட பிக் போனாக இருக்காங்க. டியாண்ட்ரோ டாட்டின் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ அவங்களோட ஸ்கோர் வேல்யூ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோராக அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 5 மேட்சஸ்க்கு 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் பவுலிங் அப்படின்னா டியாண்ட்ரோ டாட்டினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். வெனு ரெக்கார்ட் பெருசாக இல்லை. ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. 52 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த 52 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. டியாண்ட்ரோ டாட்டின்கிட்ட மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ ட்ரீம் டீமுக்குள்ளே கம்பல்சரி டியாண்ட்ரோ டாட்டின் வந்துருவாங்க. ஏன்னா அவங்க வேறு ஆப்ஷன்ஸ் வைஸ் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா டெத் ஓவர்லேயும் நட்டு வந்து போடுவாங்க. பேட்டிங்கும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கனால டியாண்ட்ரோ டாட்டின் கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சி ஹென்ரி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 8 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. 49 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பொறுத்தவரை பேட்டிங்கில் ரொம்பவே பூராக இருக்குது. அண்ட் பவுலிங்கில் பொறுத்தவரை 3 மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க.
அண்ட் ஓவராலாக பொறுத்தவரையும் வெறும் ரெக்கார்டும் சரி ஹெட்வுட் ரெக்கார்டும் சரி ரொம்பவே பூராக இருக்குது. இவங்கள ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னும் ரிஸ்க் எடுக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் அப்படியே சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை ஹென்ரியை பொறுத்தவரையும். அண்ட் சாய்பா கஜாம்பியை பொறுத்தவரையும் 6 மேட்ச் ஹெட்வுட்டில் ப்ளே பண்ணி 48 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டிங் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் ரொம்ப பூராக தான் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சாலுமே இவங்களாம் லாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. விக்கெட்டும் அவங்களுக்கு பெருசாக எடுக்கலை. வினோ ரெக்கார்டு அப்படிங்கிறதும் பூராக தான் இருக்குது. ஸோ இவங்களோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 15 ரன் அடிச்சிருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணல. இவங்களுக்குமே ஜிஎலுக்கான பிக்காக இருப்பாங்க. ஸோ ஒரு டீம்லாச்சும் நீங்கள் ரிஸ்க்காக இவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அலியா ஆலனை பொறுத்தவரையும் ஹெட்வுட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 19 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டிங் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கொஞ்சம் போராக தான் இருக்குது. பட் பவுலிங்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த ஒரு விக்கெட்டும் வந்திருக்கு. ஹெட்வுட்டில் பொறுத்தவரையும் பெருசாக மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் கடைசி நடந்த 5 இன்னிங்ஸில் விக்கெட் எடுத்திருக்காங்க. மற்றபடி 4 மேட்சுமே விக்கெட் இல்லாமல் தான் போயிருக்காங்க. இவங்கெல்லாம் பர்சன்டேஜ் வைஸில் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ ஒரு டீம்லாச்சும் நீங்கள் 1 or 2 டீமில் ஸோ மல்டிபிள் டீம் போகிறவங்களுக்கு இவங்களாம் ஒரு ஆப்ஷன் சாய்ஸ் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இந்தியாவுக்கு ஃபேவராக டீம் போடுறப்போ ஸோ நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸில் ஒரு டீமாச்சும் நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஃபேவராக நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இருப்பாங்க. அண்ட் ஜாடியா ஜேம்ஸ் பொறுத்தவரையும் ஹெட்வுட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 26 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த 21 ரன் வந்திருக்கு. பவுலிங்கில் பொறுத்தவரையும் பெருசாக விக்கெட் காலம் எதுவும் இல்லை. ஹெட்வுட்லேயும் 5 ரன் தான் அடிச்சிருக்காங்க ஒரு மேட்ச்க்கு. அண்ட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே பூராக இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களை 1 or 2 கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அஃபியா ஃபிக்சரை பொறுத்தவரையும் ஹெட்வுட்டில் ஒரு 11 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் 14 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அவங்களுக்கு பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா 5 மேட்சஸ்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் பவுலிங் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வெனுவிலையும் பெருசாக மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆடிருக்காங்க. அதில் விக்கெட் எதுவும் எடுக்கலை. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் கடைசி நடந்த மேட்ச்சில் மட்டும் விக்கெட் இல்லாமல் போயிருக்காங்க. மற்றபடி அதற்கு முன்னாடி மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் 3 விக்கெட் 2 3 அப்படிங்கிறத எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பொறுத்தவரையும் ஒரு கண்டிப்பாக இவங்ககிட்ட ஒரு 2 விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். சைமன் மேக்கோனலை பொறுத்தவரையும் ஹெட்வுட்டில் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த 2 விக்கெட்டுமே செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. 3 மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெனுவில் பொறுத்தவரையும் மேட்சஸ் அவங்க அதிகமாக ப்ளே பண்ணல. ஒரே மேட்ச் தான் ஆடிருக்காங்க. அதுலேயும் விக்கெட் இல்லாமல் போயிருக்காங்க. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் கடைசி நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துகிட்டு அப்படின்னா ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து பெருசாக விக்கெட் எதுவும் வரல. இவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிறிஸ்டமா ரமமார்க்கை பொறுத்தவரையும் ஹெட்வுட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் 5 விக்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 2 விக்கெட்டும் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ அந்த 2 விக்கெட்டு வெனுவில் வந்திருக்கு. இந்த மேட்ச் பொறுத்தவரை இவங்ககிட்ட ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் கடைசியாக நடந்த 3 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விக்கெட் 1 விக்கெட் 4 விக்கெட் அப்படிங்கிறத கண்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை நீங்கள் போத் இன்னிங்ஸ் கிராண்ட் லீக்காக இருக்கட்டும் ஸ்மால் லீக்காக இருக்கட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரையும் ஸ்டார்டிங் ஓவர் பார்த்தீங்கன்னா ஹென்ரி, ஹைலி மேத்யூஸ் அண்ட் அலனி ரபமார்க் இவங்க தான் போட்டுருவாங்க. டெத் ஓவர் பொறுத்தவரை டாட்டின் அண்ட் ஹைலி மேத்யூஸ் அண்ட் கரிஷ்மா ரபமார்க் அவங்க தான் வந்து டெத் ஓவர்லேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ பிளேயர்ஸ் வைஸ் பேட்டில் பார்த்துடலாம். யாருக்கு எங்கஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். பிளேயர் பேட்டிலில் ஸ்மித்தி மந்தனா பொறுத்தவரையும் ஹைலி மேத்யூஸ் கிட்ட 5 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஃபியா ஃப்ளெக்சர் கிட்ட ஒரு முறையும், கோனல் கிட்ட 2 முறை அண்ட் ரபமார்க்கியா கிட்ட 2 முறையும் ஸ்மித்தி மந்தனா விக்கெட்டை இழந்திருக்காங்க. ரைட்டாக மாப்ரேக் எங்கஸ்டாக பார்த்தீங்கன்னா 49 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. உமான் சத்ரி பொறுத்தவரையும் கரிஷ்மா ரபமார்க் கிட்ட 1 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஹர்மீத் கவுர் பொறுத்தவரையும் தியேந்திர தாட்டின்ட்டு 1 முறையும் ஹென்ரி கிட்ட 1 முறையும் அலனா கிட்ட பார்த்தீங்கன்னா 2 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. அஃபியா ஃபிக்சர் கிட்ட 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்திட்டையும் பார்த்தீங்கன்னா அதிக முறை ஹர்மீத் கவுர் விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஜெனிமா ரூட்டர்ஸ் பொறுத்தவரையும் ஹைலி மேத்யூஸ் கிட்ட 15 இன்னிங்ஸில் 3 முறையும் அண்ட் டியேந்திர தாட்டின் கிட்ட 2 முறையும் ஹென்ரி கிட்ட 1 முறை அதே மாதிரி அலனா கிட்ட 3 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க. கரிஷ்மா கிட்ட 1 முறையும் விக்கெட்டை ஜெனிமா ரூட்டர்ஸ் இழந்திருக்காங்க. ரிச்சா கோஸ் பொறுத்தவரையும் ஹைலி மேத்யூஸ் கிட்ட 5 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. டியேந்திர தாட்டின்கிட்ட 1 முறையும் ரைட்டாக மாப்ரேக் கிட்ட 53 இன்னிங்ஸில் 21 முறை ரிச்சா கோஸ் விக்கெட்டை இழந்திருக்காங்க. தீப்தி சர்மா ஹைலி மேத்யூஸ் 11 இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் டியேந்திர தாட்டின் பொறுத்தவரையும் 4 இன்னிங்ஸில் 1 முறையும் அஃபியா ஃப்ளெக்சர் பொறுத்தவரையும் 3 இன்னிங்ஸில் 1 முறையும் தீப்தி சர்மாவை எடுத்திருக்காங்க. அண்ட்
ஹைலி மேத்யூஸ் பொறுத்தவரையும் தீப்தி சர்மா 2 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க. அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர் ஒரு முறை, ஹர்மன்ப்ரீத் கவுர் ஒரு முறை, டி சந்து ஒரு முறை. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் இன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்னஸ் இருக்குது. 36 முறை அவங்க விக்கெட்டை இழந்திருக்காங்க 17 இன்னிங்ஸில். அதே மாதிரி லெக் பிரேக்கு கிட்ட 84 இன்னிங்ஸில் 29 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் குயினா ஜோசப் பொறுத்தவரையும் டி சந்து கிட்ட ஒரு முறையும், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் கிட்ட 13 இன்னிங்ஸில் 8 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. சமீமா கேம்பல் பொறுத்தவரையும் தீப்தி சர்மா கிட்ட 6 இன்னிங்ஸில் 3 முறையும், அண்ட் ராதவ் யாதவ் கிட்ட 7 இன்னிங்ஸில் 3 முறையும், கவுரு கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் இன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 24 முறை விக்கெட் இழந்திருக்காங்க 64 இன்னிங்ஸில். ஜியேந்திர தாட்டின் தீப்தி சர்மா கிட்ட ஒரு முறையும், ரேணுகா சிங் தாக்கூர் கிட்ட ஒரு முறை, அண்ட் டி சந்து கவுரு கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலர் கிட்ட 24 முறை அவங்க 80 இன்னிங்ஸில் விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வைஸில் விக்கெட் அதிகமாக இவங்க விட்டுருக்காங்க. அண்ட் டி ஹென்ரியை பொறுத்தவரையும் தீப்தி சர்மா கிட்ட 2 முறையும், ராதவ் யாதவ் கிட்ட 2 முறை, அண்ட் கவுர் கிட்ட ஒரு முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ அதிக முறை பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் கிட்ட அவங்க விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ பிளேயர்ஸ் வித் ஸ்டாட்ஸ் அண்ட் பேட்டில்லாம் பார்த்துட்டோம். இப்போ காமனாக கேப்டன்ஸ் யார் உங்களுக்கு ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி பீப்புள் ஹைலி மேத்யூஸ் தான் கேப்டனாக ஒரு 90% பேர் உங்களுக்கு வந்திருப்பாங்க. அதே மாதிரி டியேந்திர தாட்டின் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஒரு 50% பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இந்த காம்பினேஷன் தான் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் இவங்களை ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே கிராண்ட் லீக்கில் ஒரு டிஃப்ரென்ஷியலாக நம்ம வேறு ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், தீப்தி சர்மா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேஸ்லாம் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த டீம் பொறுத்தவரையும் லைனப்ஸ் ராத்திரம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து எதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் விக்கெட் கீப்பிங்கில் பார்த்தீங்கன்னா கேம்பல், ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஹைலி மேத்யூஸ், டியேந்திர தாட்டின், தீப்தி சர்மா, டி ஹென்ரி, அஃபியா ஃப்ளெக்சர், சைமா தாக்கூர், ரேணுகா சிங் தாக்கூர். இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் கேப்டனாக ஹைலி மேத்யூஸ் ஒரு கேப்டனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹர்மன்ப்ரீத் கவுருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே மேத்யூஸ் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம கவுருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூருக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் செகண்ட் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் கேம்பல் அண்ட் ரிச்சா கோஸ், ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஹைலி மேத்யூஸ், டியேந்திர தாட்டின், தீப்தி சர்மா, சி ஹென்ரி, அஃபியா ஃப்ளெக்சர், ராதவ் யாதவ், ரேணுகா சிங் தாக்கூர். இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய செகண்ட் டீம். இந்த செகண்ட் டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக ஹைலி மேத்யூஸ்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் தீப்தி சர்மாவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஹைலி மேத்யூஸ் தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஏதாவது உமன்ஸ் பொறுத்தவரையும் பண்ணவங்கள தான் அதிகம் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நான் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொன்ன மாதிரி ராதவ் யாதவ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இல்லை கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். டியேந்திர தாட்டினுக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபியா ஃப்ளெக்சர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் சி கேம்பல் அண்ட் ரிச்சா கோஸ், ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஹைலி மேத்யூஸ், டியேந்திர தாட்டின், தீப்தி சர்மா, அஃபியா ஃப்ளெக்சர், ராதவ் யாதவ் அண்ட் சைமா தாக்கூர் அண்ட் கரிஷ்மா ரமமார்க்கியா. ஸோ இது நம்ம பிக் பண்ணிக்கூடிய 3வது டீம். இந்த 3வது டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக ஹைலி மேத்யூஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும், அஃபியா ஃப்ளெக்சருக்கு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன வேறு ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ரிச்சா கோஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா சைமா தாக்கூருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ரிச்சா கோஸ் அண்ட் ஹர்மன்ப்ரீத் கவுர், குயின் ஜோசப், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஹைலி மேத்யூஸ், டியேந்திர தாட்டின் அண்ட் தீப்தி சர்மா, அஃபியா ஃப்ளெக்சர், ராதவ் யாதவ் அண்ட் ரமமார்க்கியா அண்ட் டி சந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய 4th டீம். இந்த 4th டீமில் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ராதவ் யாதவுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும், குயின் ஜோசப்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸாக பார்த்திங்க அப்படின்னா டி சந்து இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரமமார்க்கியாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் சி கேம்பல் அண்ட் ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஹைலி மேத்யூஸ், டியேந்திர தாட்டின், தீப்தி சர்மா, சி ஹென்ரி, சைமா தாக்கூர், கரிஷ்மா ரமமார்க்கியா அண்ட் டி சந்து. இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய 5வது டீம்.
இந்த 5வது டீமில் கேப்டன் ஆப்ஷனாக தியேந்திர டாட்டினுக்கு நான் கேப்டன் கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜெனிமர் ரோட்ரிக்ஸ்க்கு நான் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் ரிஸ்காக பர்சன்ஸாக வேறு யாரும் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ட்ரி இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா சந்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் அந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீமை பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ரிச்சா கோஸ் அண்ட் ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, கியூன் ஜோசப், ஜெனிமர் ரோட்ரிக்ஸ், ஹைலே மேத்யூஸ் அண்ட் தியேந்திர டாட்டின், அஃபேக் ஃபிக்சர், ராதா யாதவ் அண்ட் சைமா தாக்கூர், ரேணுகா சிங் தாக்கூர். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டீம். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆப்ஷனாக ஸ்மிருதி மந்தனாக்கு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங் தாக்கூருக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜோசப் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் தீப்தி சர்மா ஆட் பண்ணிக்கங்க. ஸோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக உங்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே பேட்டிங் பக்கமும் ஜெனிமர் ரோட்ரிக்ஸ் பக்கமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது பொறுத்தவரையும் கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனப்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் 2 சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.